Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது பிளவுஸ் தைக்கிற பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இந்த சாரீக்கு நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ்லாம் கிடையாது, நேர் பீஸ் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஏன் நீங்கள் நேர் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூனம் சாரியே லோ குவாலிட்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது இதில் நம்ம நிறைய கட் பண்ணனா நம்மளுக்கு சுத்து வராது, அது மடிப்பு வராது. அதனால நான் கொஞ்சமாக பீஸ் மீந்தது இல்லையா, அந்த பீஸில் மட்டும்தான், அதுவும் நேர் பீஸ் தான் மீந்தது, கிராஸ் பீஸ் மீறவே இல்லை. அதுவும் இந்த கலரில் மீறவே இல்லை. ப்ளவுஸ் ஃபுல்லாக இது மாதிரி ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி இந்த கொஞ்சோண்டு இந்த கலர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வச்சேன். அதேமாதிரி ஒரு சிஸ்டர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க கம்ப்ளைண்ட். அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கைக்கு வருது இல்லையா, இது ப்ளவுஸ்லேயே வந்துடுச்சு, இது நம்மளுக்கு நெக்குக்கு வரல, இந்த கலரில் நம்ம எடுத்து கிராஸ் பீஸ் வைக்கக்கூடாதா, வச்சா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டருக்காக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கலரில் எனக்கு கிடச்சிது தான் கிளாத், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. இந்த கிளாத் இங்கே வைக்கும்போது இந்த துணி பூனம் சாரி நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பைப்பிங் கொடுக்குற இந்த பீஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளுத்துடுது. வெளுத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஒரு 3-4 வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது, கலர் டிஃப்ரெண்ட் தெரிகிறதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாரியில் இருக்கிற இந்த கிளாத்தை உங்களால் முடிஞ்சால் வச்சு கொடுங்க, அதுவும் இந்த கலர் வர மாதிரி, இந்த இடத்துல இந்த கலர் வர மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணன்றதை வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ளவுஸ் நேர் பீஸ் எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ப்ளவுஸ் சாரீலேருந்து எனக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் பீஸில் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி நேர் பீஸில் வைக்கும்போதும் நம்மளுக்கு ரொம்பவே அழகாக வரும் பைப்பிங்கு. இப்போ நான் 2ஆக மடித்து ஒரு 3/4 இன்ச்சஸ் வர அளவுக்கு, 1.5 இன்ச்சஸ் கட் பண்ண இல்லையா, அப்போ 3/4 இன்ச்சஸ் வர அளவுக்கு மடித்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது, நம்ம ஏதாவது ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸை விட்டுட்டு தையலை விட்டு அட்டாச் பண்ணாலும், இது மேலே போட்டிருக்க தையல் மேலேயே வச்சு அட்டாச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேல் பக்கமாக வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ளவுஸோட ரவுண்ட் நெக்கு வளைவுலாம் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் நெக்கோட வளைவுலாம் இருக்குல்ல, அந்த வளைவை நம்ம இழுக்காமல் அப்படியே வைக்க முடியும். சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே லைனிங் அதாவது பைப்பிங் வைக்கிற பீஸை அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணாம், இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தைக்கும் போதும் நம்மளுக்கு ரொம்பவே அழகாக வரும் பீஸு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா பீஸையும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா எந்த இடம் வளைவு வரும், அதாவது ஃப்ரண்ட் நெக்கு, அடுத்தது பேக்கில் ரவுண்டாக வரும் இல்லையா, அந்த இடத்த இன்னொரு லெஃப்ட் சைடு நெக்கு, அந்த இடத்த மட்டும்தான் நம்மளுக்கு பைப்பிங் கிட்ட வளையணும். அந்த இடம் மட்டும் நான் லைட்டாக அக்காத் போட்டிருக்கேன். இது போடுறதுனால நம்ம ப்ளவுஸ் திருப்பும் போது பைப்பிங் கிராஸ் பீஸில் வர மாரி உருட்டாக வரும். நீங்களும் இதே மாதிரியவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே, அதாவது இப்போ நம்ம ஒரு தையல் அட்டாச் போட்டோம் இல்லையா, இப்போ மடிக்கும்போது ஒரு குழியாக ஒரு தையல் வரும், அந்த அதாவது தையல் வராது, அந்த இடம் ஒரு கேப் மாதிரி வரும் இல்லையா, அதுலேயே தையல் போட்டுகிட்டே வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் ரொம்பவே அழகாக வரும். இந்த பைப்பிங் மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு பைப்பிங் வைப்பாங்க. இதேமாதிரி நேர் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிறதுல கெட்ட பக்கம் வச்சு ஒரு தையல் போடுவாங்க. அந்த பைப்பிங்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கடுத்து நான் எப்போ பைப்பிங் தைக்கிறேனோ அப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ளவுஸ் பார்க்கவும் ரொம்பவும் அழகாக இருக்கும்.
நம்மளும் வந்து பைப்பிங் வைக்க முடியலையே அப்படின்ற ஃபீலும் இல்லாமல் நமக்கு நிச்சயமாக வைக்க முடியும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் மேலேயும் இன்னும் நிறையா வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு வீடியோ நிறைய போடுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்கள், பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக அழகாக வந்துடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது கரெக்டாக வந்துதா இல்லையான்னுட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.